ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்கள் பார்க்க போகிறது இந்த மீன் எப்படி கழுவிடுதுன்னு. இது என்ன மீனுன்னா குளத்து மீன். இந்த மீன் நமக்கு சூட்டு நேரம் உடம்புக்கு நல்லது, நல்ல தனிவாக இருக்கும். இது ஃபுல்லாக இது மேலே வந்து ஃபுல்லாக வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். நம்ம பார்த்தீங்களா, ஃபுல்லாகவே வலுவழுப்பு தன்மையாக இருக்கும். நம்ம கையில் வச்சுருக்கும் போதே அது அப்படியே வழுவி போகும். ஆனால் இந்த மீன் லைட்டாக உயிர் இருக்குது. நாங்கள் வாங்கிட்டு வந்து தண்ணியில் போட்டு பார்த்தோம், லைட்டாக நீந்துச்சு. பார்த்தீங்களா, உயிர் இருக்கு, நீந்துது. ஆமாம், சிறவெல்லாம் அடிக்குது. நம்ம இதை இப்போ முதல் கட் பண்ணி இதை எப்படின்னு பார்ப்போம் வாங்க. சரி, இதை நம்ம இன்னும் கழுவுவோம். தலையை விட்டு நல்லா கட்டியாக இருக்கு. தலையை நம்ம க்ளீன் பண்ணணும். இந்த செவ்வில் அறுத்து நம்ம மற்ற மீனை கழுவி போலதான், சாதா மீனை கழுவி போலதான் இந்த மீன் கழுவோம். ஆனால் இது நம்ம கையிலேருந்து வழுவி போகும், கொஞ்சம் கஷ்டம் அந்த மீன் கழுவுறது. ஆனால் இது சாப்பிட்டதுக்கெல்லாம் நல்லா இருக்கும், நல்லா சாஃப்டாக பஞ்சு போல இருக்கும். நீங்களும் கிடைச்சா வாங்கி சாப்பிடுங்க. இது ஒரு சைட்லேருந்து எடுத்தாச்சு, இனி அடுத்த சைட்லேருந்து அதே போல் ரெண்டு சைட்லேருந்து அதை க்ளீன் பண்ணியாச்சு. இதில் இருக்குல்ல அந்த இந்த செல்லை நம்ம எடுக்கணும். ரெண்டு சைட்லையும் அதே போல் செல்லை நம்ம நீட்டாக எடுக்கணும். எடுத்துட்டு திரும்ப அந்த உள்ளே இருக்க அந்த பூக்கத்தை எல்லாம் எடுக்கணும். இது அதுக்கு இதுலேயும் அதே போல் ஃபஸ்ட்டு இந்த சிறவை அறுக்கணும். அறுத்துட்டு செல்லை நம்ம ரிமூவ் பண்ணணும். அறுக்கம்ப பார்த்து உங்கள் கையை ஒன்று விட்ட விடா, மீனை மட்டும் வெட்டணும், கையை வெட்டாங்க. நல்லா கட்டியாக இருக்குது தோல். தொலி இருக்கு, ஆனால் தொலி உரிச்ச முடியுமா? வராது. தொலி வந்து நல்லா கட்டியாக இருக்குது. அதனால் நம்ம அந்த சில்லை மட்டும் இழக்கும். இந்த சைடு அதை வலி தான் போகுது கையில் வந்து பிடிய கிட்டல நல்ல வலுவுது மீன். இது நம்ம கறி வச்சதுன்னா நிறைய நல்ல மிளகெல்லாம் போட்டு கறி வைக்கணும். ஆனால் பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கு. ஆனால் பொரிக்கிறத விட நம்ம கறி வச்சு சாப்பிட்டா தான் நல்லது. ஆனால் ஒரு ஸ்மெல் இருக்கு, நம்ம எத்தனை கறி வச்சாலும் அந்த செளி ஸ்மெல் இருக்கு அந்த மீனில். கத்தி வச்சு இலக்குனா சீக்கிரம் வருது. கத்தியெல்லாம் நிறைய இருக்கு. நான் இன்னைக்கு இது பொரிக்க தான் போகிறேன், கறி வைக்கிறது. ஏன்னா அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால பொரிக்க நிறைய நல்ல மிளகெல்லாம் போட்டு இப்படி பொரிச்சு சாப்பிட்டா நல்லா இருக்கும். நம்ம இதை பொரிச்சிட்டு அப்படியே சூடோட வச்சு சாப்பிட்டா அதை விட நல்ல டேஸ்டாக இருக்கு. கையில் இருந்து வழுவுது, அதனால இப்படி வச்சு வழுவுது. செல் இலை போகுது. உங்களுக்கு இந்த மீன் பேர் என்னன்னு தெரிஞ்சா கமெண்ட்ல சொல்லுங்க. மீனை பேர் இது கிளியரா தெரியல. என்ன அழகா எவ்வளோ செல்லு இலங்கை இருக்கு, நல்ல வலுவ. நம்ம இந்த மீன் இப்படி கழுவும் போது கையில் எப்படி வலுவழுப்பு தன்மை இருக்குல்ல, அதுக்கு சிலவங்க மண்ணை பிரட்டி கையில் வச்சு அப்படி கழுவுங்க. முன்னாடி சாம்பல் எல்லாம் அப்படியே எல்லாம் செவலாம் அப்படியே செதலெல்லாம் அப்படியே இழகிட்டு இருக்கு. ஓரளவு கிளியர் ஆச்சு.
சைடு க்ளீன் பண்ணிடுச்சு. அடுத்த பக்கம் ஃபுல்லாக 2 சைடும் எடுத்தாச்சு. இதில் கட் பண்ணுவோம். இது அந்த மீனில் இருக்குல்ல ஈரல் குடல் அந்த மாதிரி. இதில் அந்த இது இருக்குது, நெய் இருக்குது. இதில் நம்ம கறி வைக்கும் அந்த நெய்யாட்டை அப்படின்னு மாதிரி நான் இருக்கு. இது அதே போல் இதான் நெய் நிறைய இருக்கு. இல்லையா நம்ம மீன் அறுத்தாச்சு. அடுத்து நான் பொரிக்கிறது எப்படி பொரிக்கலான்னு உங்களுக்கு அரப்பு பரோட்டா காமிக்கேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. A few minutes later. ஹாய், இப்போ இந்த மீனை மசாலா பரோட்டா போகிறேன். ஃபஸ்ட்டு இதை கீறுவோம். நம்ம கீறினா தான் அந்த உள்ளாடி மசாலா பிடிக்கும். அதனால நல்ல ஹார்டாக தான் இருக்குது. எல்லா மீனையும் அப்படி நம்ம கீறி எடுத்துட்டு மசாலா நம்ம போட்டுட்டு ஒரு மணிக்கூர் கழிஞ்சு நம்ம அதை ஃப்ரை பண்ண போதும். எங்கே தான் அதுக்கு உள்ளாடி அந்த மசாலா எல்லாம் நல்லா இறங்கி இருக்கும். அதனால தான் நம்ம அப்படி பண்ணணும். எல்லா மீனுமே நம்ம அப்படி பண்ணால் நல்லா இருக்கும். ஆனால் இந்த மீன் வந்து நல்லா ஹார்டாக இருக்கனால நம்ம அதை உள்ளே அறுப்பு பிடிக்கிறதுக்கு நாம் அப்படியே விரவி வச்சுருக்கணும். இப்படி தான் கீறணும். இது வந்து பெருசாக எடுத்தேன். வர நல்லா ஹார்டாக தான் இருக்குது. நல்லா சாஃப்டாக நல்லா நம்ம சிக்கன் ஃப்ரை பண்ணி சாப்பிட்டோம்ல அதே இவ்வளோ இருக்கும். நல்லா இருக்கும். நல்லா கிறிஸ்பியாக இருக்குது. ஓகே, எல்லாத்தையும் இப்போ கட் பண்ணியாச்சு. இதுக்கு நம்ம நார்மல் மசாலா தான், மிளகாத்தூளும் மஞ்சள் தூள், சிக்கன் தூள். அது சிக்கன் அந்த ஸ்மெல்லுக்கு நம்ம போடியது. மிளகாத்தூளை மேலே போட்டு நல்லா காரம் நல்லா வேணும். அதனால நான் நிறைய போட்டேன். அப்புறமா இது சிக்கன் மசாலா அந்த ஸ்மெல் மாறக்குது. அப்புறமா கொஞ்சம் மஞ்சள் பொடி, தேவையான அளவு உப்பு, இன்னும் நம்ம நல்ல மிளகா, அதுவும் எரிப்புக்கு தான். இது அப்படியே நல்லா நம்ம விரவி எல்லா மீன்லேயும் படியும் போல் விரவி விடணும். இந்த தலைக்கே நம்ம உள்ளாடி கொஞ்சம் மசாலா எடுத்து நல்லா தடவி விடணும். இங்கே தான் அது உள்ளாடி பிடிச்சிருக்கு. இதெல்லாம் பார்த்துக்கே நல்ல அழகாக இருக்குல்ல. சரி, இது நீ அப்படி 1 மணிக்கூர் இருக்கட்டும். 1 மணிக்கூர் அப்படியே நம்ம மூடி வைப்போம். எல்லா இடத்துலையும் மசாலா பட்டு அப்படியே 1 மணிக்கூர் மூடி வச்சுட்டு அடுத்து நம்ம இதை ஃப்ரை பண்ணுவோம். இதில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கு. உங்களுக்கு பார்த்து பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் இதை ஃப்ரை பண்ணியது எப்படின்னா அடுத்த கிளிக்கில் உங்களுக்கு காட்டி. பாய். A few minutes later. ஹாய், இப்போ நம்ம மீன் பொரிக்க போகிறோம். நேரம் விரைவி வச்சுருந்தல அது இப்போ கரெக்டாக அந்த ஊறி இருக்குது. எண்ணெயும் காஞ்சிருக்கு. நல்ல சூடாக இருக்குது எண்ணெயும். இப்போ நம்ம ஒன்றா போட்டு பொரிக்க போகிறோம். அரப்பில் என்ன அழகாக பிடிச்சிருக்கு. உள்ளாடி இந்த அரப்பு நல்லா பிடிச்சிருக்கு. ஃபஸ்ட்டு அந்த வலியை கொண்டு போடும். இவ்வளோ போடும். இங்கே தான் கரெக்டாக இருக்கும். லைட்டாக மணத்துக்கு நந்த கறிவேப்பிலையும் அது மேலே வந்து நல்லா அழகாக எங்கேயும் மணமாக இருக்குது அந்த மீன் சாப்பிட்டோம். ஏன்னா இது குளத்து மீன் இல்லை, அந்த தொழில் முஸ்லிம் இருக்குல்ல, அது போகிறதுக்கு தான் நம்ம கறிவேப்பிலை முடியாது. அந்த மணம் நம்ம அதில் போட்டு அந்த எண்ணெயோட மிக்ஸ் ஆகும். அந்த மணம் நமக்கு நல்லா இருக்கும். அதனால தான் அந்த கறிவேப்பிலை நான் யூஸ் பண்ணேன். அந்த பிறகு நான் உங்களுக்கு காமிச்சேன். இதே போல் நான் நிறைய வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன். நீங்கள் எல்லா வீடியோவும் பார்த்து பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அதுக்கும் ரெடி ஆகிட்டு இருக்கு.
வீடியோ எல்லாம் ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். நிறைய பேர் ஸ்கிப் பண்ணி பார்க்குறீங்க. இப்போ எல்லாம் போட்டு கட்டியெல்லாம் அந்த அரைப்பு ஃபுல்லாக கொடுத்து அழகாக இருக்கு. இந்த மீன் அந்த மீனை விட நமக்கு ஒரு தனி டேஸ்டாக இருக்குது. இந்த கிரேவி பாட்டம் வச்சு சாப்பிடலாம். சிலவங்களுக்கு இந்த மீன் பொரிக்கிறது பிடிக்காது, கிரேவி ஆட்டோ மீன் குழம்பாட்டை தான் வச்சு சாப்பிடுவாங்க. ஆனால் எனக்கு அந்த ஸ்மெல்லு பிடிக்காது, அதனால தான் நான் இப்படி மீனை ஃப்ரை பண்ணி சாப்பிடுவேன். நம்ம இப்போ இந்த மீனை பார்ப்போம். ஒரு சைடு வந்துடுது பத்தியெல்லாம், அதனால நம்ம அடுத்த சைடு திருப்பி போடுவோம். ஏன்னா நம்ம அடிக்கடி திருப்பி போட்டால் அந்த மீன் உள்ளாடி அந்த உப்பெல்லாம் அந்த பிடிச்சி நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். அதுக்கு தான் நம்ம அடிக்கடி இந்த மீனை திருப்பி போடுவோம். ஆனால் பெரிய மீன் இல்லை, உள்ளாடி அந்த இதெல்லாம் பிடிக்கணும்ல, அரப்பெல்லாம், அதுக்கு தான் நம்ம அடிக்கடி திருப்பி போடுவது. ஒரு சைடு ஓரளவு வந்துட்டு நல்ல மணமாக இருக்குது. ஏன்னா அந்த சிக்கன் பொடி போட்டுல அந்த மணம் தான் நமக்கு நல்லா இருக்குது. எல்லா மீனுக்கும் நம்ம அந்த சிக்கன் பொடி லைட் அப்படி போட்டால் போதும், அந்த சிக்கன் ஸ்மெல்லாம் நமக்கு நல்லா இருக்கும், சாப்பிட்டதுக்கே நல்லா இருக்கும். இது லைட்டாக நம்ம உள்ளே எல்லாம் அரிஞ்சு போட்டு வச்சு அப்படி மிக்ஸ் பண்ணி சாப்பிட்டா அப்படி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ மீன் வெந்து ஒவ்வொன்றா எடுத்து நம்ம அப்படியே பாத்திரத்தில் வைப்போம். பார்த்தீங்களா, கோல்டன் கலர் ஆயாச்சு, மீன் ரெடி. யாருக்கெல்லாம் வேணும்னு கமெண்டில் சொல்லுங்கள். எல்லாம் சூப்பராக இருக்குங்களா, அவ்வளோ அழகாக இருக்குது. அப்படி கமெண்டில் நீங்களும் இதே போல் ஆற்று மீன் குளத்து மீன் எல்லாம் பிடிச்சி சாப்பிட்ருக்கணும்லான்னு சொல்லுங்கள். அப்படியே இதே போல் நிறைய நான் மீனெல்லாம் வீடியோலாம் போட்டிருக்கு. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நான் இப்படியே எல்லா மீனையும் பொரிச்சு எடுக்க போகிறேன். அடுத்த தலை உடம்ப பார்த்து நிற்கணும். அது பொரிச்சு டபோ சவுண்ட் அந்த கண் இருக்குல்ல, கண்ணை மேலே பெருசேன் நல்லா பார்த்து நம்ம மேலே பண்ணிக்கலாம். கொஞ்சம் தீயை கொஞ்சம் குறைச்சி வச்சுட்டு உப்பு இனி நறுக்க மீதி மீன் எல்லாம் இப்படி ஒவ்வொன்றா பொரிச்சு எடுக்கேன். இன்னைக்கு இதோட வீடியோ முடிச்சுக்கொள்ளேன். பாய். அப்படியே எல்லாருக்கும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த டேஸ்ட் பார்த்து எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட் சொல்லேன். உள்ளாடி அந்த இதெல்லாம் பயங்கர சூடாக இருக்கும். கரெக்டான உப்பு எரிப்பெல்லாம் கரெக்டாக டேஸ்ட்டாக இருக்குது. நாளைக்கு நான் இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு சந்திப்பேன். பாய். நல்ல சூடாக இருக்கும், நல்லா இருக்கும். ஆனால் அந்த எலுமிச்சங்காய் நம்ம போடாத போகிறோம், அந்த இது போல் நல்லா இருக்கும். அந்த இறைச்சி போல ஒன்று வேணும். இறைச்சி நம்ம சிக்கன் கார்டனில் அந்த டேஸ்ட்டில் இருக்கும். சூடு ஆகுறாங்க. சூப்பர். ட்ரை பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்கள், நல்லா இருக்கு. பாய்.